ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரே ஒரு கத்தரிக்காவும் அரைக்கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா, ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல திருப்தியாகவும் இருக்கும். இது கூட 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வரைக்கும் கத்திரிக்காயை வச்சு விதவிதமாக செஞ்சுருப்போம், பச்சை பயிரை வச்சியும் செஞ்சுருப்போம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோட நல்ல மணத்தோட கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டோம். இது செய்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எப்பயுமே நம்ம நார்மலாக வாங்குகிற பர்பிள் கலரில் இருக்கிற அந்த கத்திரிக்காயில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இது கூட முளைக்கட்டின பச்சை பயிர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பர்பிள் கலரில் இருக்கிற கத்திரிக்காயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை கலரில் கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை கலர் கத்திரிக்காயோட இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்த்து பண்ணும்போது வாசனையும் சரி, ருசியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், சீரகம், பெருஞ்சீரகம் 2த்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். குழம்பு மிளகாய் தூளில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பருப்பு இது எல்லாத்தையுமே வறுத்து போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் குழம்புக்கு நல்ல ஒரு மணத்தையும் ருசியையும் நல்ல ஒரு கெட்டித்தன்மையையும் கொடுக்கும். ஸோ அதனால் அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அதுக்கேற்றா போல் மசாலா பொருட்களை பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா சுத்தமாக போகும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதே உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழைவாயிரும். அதனால் காயும் சரி பருப்பும் சரி கரெக்டான பதத்தில் வேகிறதுக்கு 4 விசில் ரொம்ப சரியாக இருக்கும். இதை திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பச்சை பயிரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஈரமான காட்டன் துணியில் மூட்டை கட்டி வச்சிட்டோன்னா ஒரே நாளில் ரொம்ப சூப்பராக முளைவிட்டு வந்துடும். பச்சை பயிரை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிராக சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சரி நமக்கு சத்துக்களும் சரி அதிகமாக கிடைக்கும். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் நெய் சேர்த்து கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். சுட சுட சாதத்தில் இதை போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் போல் நெய் சேர்த்து கூடவே ஒரு அப்பளமோ வடகமோ சேர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.